ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது VLC பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிசிஆர் லேப்டாப்பை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீடியான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆர் சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கேப்சர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு FPS எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆர் சேவ்னுக்கு அது கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு பட்டனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி MP4 ஆப்ஷன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி மேலே ஃபைல் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆப்ஷன் காட்டாது, இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது மவுஸ் காட்டாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இங்கே டூல்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் மாடியூல்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மவுஸோடு வரும். இப்போ நான் VLC பிளேயரில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணோன்னா கீழே இருக்கிற அந்த பாஸ் பட்டனை கிளிக் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவலைசரும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எஃபெக்ட் நீங்கள் ஈக்குவலைஸ்லேயே நல்லா டிஃப்ரெண்ட் பேஸ் வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்டீரியோ எஃபெக்ட். அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா சேச்சுரேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆடியோ சிங்க்ரனைசேஷன்னா நீங்கள் ஆடியோ கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு இதில், அதையும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணலாம். இப்போ யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்ட்ரீம் பண்ணி, நான் ஏற்கனவே லிங்க் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அது இங்கே ஏற்கனவே அப்படியே இருக்குது, அது ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் வீடியோவை. நீங்கள் மேலே டூல்ஸில் போயிட்டு கோடெக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு லொக்கேஷன் ஒரு லிங்க் மாதிரி வரும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு குரோமில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்துடும். இதில் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.